ஹாய் guys, இன்னைக்கு தான் என்னுடைய சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ, கண்டினியூஸ் வீடியோ. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, சரிங்களா? எல்லா வண்டியிலும் ஏன்னா பூவை தொங்கிருக்காங்க. அடே அதெல்லாம் சோறுவோர் தெய்வம் பண்ணாது. கொண்டாடிகளை வசதியா சுத்துறாங்க. அவ்வளவு சைஸ் இருந்துட்டு அறிவாளியே பேசுறாங்க. ஆதி கொஞ்சம் சொல்றேன். அப்பா, இல்லை அவன் கேட்டது வாஸ்தவம் தானே. இதுல என்ன தப்பு இருக்குது? எனக்கு புரியல. கொண்டாடி என்ன வசதியா வச்சு ஊத்துறாங்க. ரைட்டு, இருக்கட்டும்டா. ஃபன் டைம் ஆகுது. யார் சிரிக்காம பாத்தீங்க அந்த வீடியோவை? நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பட்டு இந்த வேப்பலைய என் மேல லவ் இருந்தா சாப்பிடு. அப்படி இல்ல, சாப்பிடு. மாடோட மோசமா இருக்குடா. என்னடா மாடு மாதிரி சாப்பிடுற? நான் சொல்றேன். நீ செஞ்சு தர சாப்பாடுக்கு இது நல்லா டேஸ்டாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு நாமம் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலையா எப்படி ஈஸியா தங்க எங்களால தர முடியாது. உங்களால ஈஸியா வாயை மட்டும் தான் தர முடியும். சரி, இந்த மூடி ஈஸியா மூடுற, வாயை விட்டு மூடவே முடிய. நேற்று அவனா என் மச்சான் நான் போடுறேன். நீலாம் அவன் பேண்ட்டை கைட்டு வச்சு ரொம்ப நேரமா நின்னுங்கிறான். யாருன்னா வந்து போடுங்க. நான் என்னடா பாவம் உங்களுக்கு? அவன் பாவங்க, ரொம்ப நொந்துட்டு இருப்பான் அவன். வடிவல் கம்பெனி ஞாபகம் ஒண்ணு வருது. அந்த குரங்கு அவன் என்ன வேலை? இந்த கம்பெனி ஞாபகம் வருது எனக்கு. என்ன பண்ண போறான்? சொல்லப்பா, என்ன நீ எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா? எங்கிட்ட சொல்லி தொலைஞ்சிக்கலாமல? மாகாரி வந்தவனே கேடு கேட்ட கேட்டு தொலைஞ்சிருக்கலாமல? அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் என்ன? போன என்னடா பண்ணுச்சு? அவன்டா அது ஹார்ன் அடிச்சுனா ஒதுங்கி இருப்போம்ல. ஆறுல இருந்து அடிச்சிருப்போம்ல. ஹார்னை வச்சிருக்கணும்ல. வண்டியோட வைக்கல. அதான் நீங்க பண்ற ஒரு கூத்து இருக்கு பாத்தியா? வாய்ஸ் மேட்ச் எவ்வளோடா பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சவனுக்கு ஹேட் ஸ்டாப்டா. Take this. அண்டிக்கவே மாட்டுனா எப்படின்னா கொஞ்சம் சொல்லினா இல்ல, ஒரு அளவு வேணாடா. ஒரு விசில் சொல்லி தரானே, அப்படி போய் பண்ணவன்லாம் கிடையாது. பாவண்டா அவன். சொல்லி குத்ததுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ போலாம்.
வணக்கம் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் மாப்பிள்ள. இந்த வேற லெவல் சைக்கிள் வந்து உங்களுக்கு கிவ்அவே ஃப்ரீயா கொடுக்க போறேன். இந்த சைக்கிள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். ஒண்ணு மட்டும் பண்ணா போதும். ருத்ரா சைக்கிள் ஃபாலோ பண்ணும். அது மட்டும் தான் டேக் பண்ணிருப்பேன், மென்ஷன் பண்ணிருப்பேன். இது மட்டும் ருத்ரா சைக்கிள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்புறமா கமெண்ட்ஸ்ல கிரீன் ஹார்ட், எல்லோ ஹார்ட், ப்ளூ ஹார்ட் இந்த 3 ஹார்ட்டும் போடுங்க. எந்த ஹார்ட்டுக்கு லைக்கே வரலையோ அவங்கதான் இந்த சைக்கிளோட வின்னர். உங்களை என் கமாண்டுக்கு லைக் போடுறவன் ஒரு வானவி. அதே மீறி ஒருத்தன் போட்டுக்கிறான் பாத்தீங்களா, அவன் வேற லெவலுங்க. மாப்பிள்ள டேய் என்ன இவ்வளவு அவசரமா எங்கடா போற? மாடை பிடிச்சி ஜல்லிக்கட்டுக்கு போகணுண்ணா. மாப்பிள்ள நீலா இருக்கும்போது அவன் போய் மாடு பிடிச்சானா உனக்கு என்ன மரியாதை? நானடா. A few moments later. பா ஏய் மாப்பிள்ள இங்க வாரியா? எருமாடே. ஏய் என்ன சொன்ன? இல்லடா ஜல்லிக்கட்டுக்கு போறேன்னு துள்ளிக்கிட்டு தெரிஞ்ச. இப்ப என்ன புல்லுக்கட்டை காமிச்சிட்டு எருமாடை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க? இந்தா போகணும்டா. ஜல்லிக்கட்டுக்கா? இந்த எருமாட்டோடயா? மாடை கொண்டு போய் கட்டிட்டு நான் ஜல்லிக்கட்டுக்கு போகணும்டா. மாடு பிடிக்கவா? நான் எப்படா மாடு பிடிக்க போறேன்னு சொன்னேன், வேடிக்கை பார்க்க போறேன். ஆமா நீ மாடு பிடிக்க போலையா? நான் போனேன்னா வேற யாராவது மாடை பிடிக்க முடியுமாடா? வருஷம் முதல் இடத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. இது வரையில மாட்டை பேன் பண்ணி பார்த்துருக்கேன், மாடுபிடி வீரனை பேன் பண்ணி பார்த்துருக்கியா? நான் மந்தையில இறங்கி விளையாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, ஒரு மாடு தப்பாது, அம்புட்டும் பிடிமாடா தான் இருக்கு. செகுட்டு மூதேவி, உன் மாடு அங்க ஒரு கோயில் கடை வரைச்சி தெரியுது, அதை பிடிக்க போலையான்னு கேட்டேன். என் மாட்டை கிடா வரைக்கும் இருக்கா மாப்பிள்ள? எங்க அப்பா தெரிஞ்சா கத்துவோம் மாப்பிள்ள, என்னன்னு பாப்போம்டா. மாட்டை எப்படா கடை வரட்டும், அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. ஆமா உன் மாடு பால் தருமா? ஐயோ உள்ள விட்டுறாதரா, காலம் கண்டது. மாப்பிள்ள ரொம்ப கேவலப்படுத்துறான்டா நம்மள. பாரு மாப்பிள்ள. சிவனே சும்மா இருந்திருக்கலாமோ?